ஸோ சாக்லேட்ஸ் வந்து இந்த மில்க் சாக்லேட் பார் என்கிட்ட கொஞ்சம் இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். அரவுண்ட் 200 கிராம் மில்க் சாக்லேட் பார், 100 கிராம் டார்க் சாக்லேட், 100 கிராம் பட்டர். இதை வந்து நான் வந்து ஒரு பேனில் போட்டு இப்போ மெல்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு கூடயே நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பால், 1/2 கப் பாலும் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து ரொம்ப ரிச்சான இன்டென்ஸான ஒரு சாக்லேட் புட்டிங் கேக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது எக்லெஸ் லாவா கேக்கு, ஆனால் சின்ன சின்ன போர்ஷன்ஸாக இல்லாமல் இதை நம்ம வந்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு கம்ப்ளீட்டாக. இனி கொஞ்ச நேரத்தில் இது அவ்வளோ மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாக்லேட் லவ்வராக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன்னா இது அவ்வளோ ஒரு இன்டென்ஸ் ட்ரிபிள் சாக்லேட் கேக் மாதிரி. ஸோ நம்ம சாக்லேட் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி மெல்ட் ஆகிடுச்சு. இதில் நான் வந்து 1/2 கப் சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா அந்த சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்சமாக கூல் ஆகட்டும். கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு ஸ்கொயர் பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆடியோட எக்கோ பேக் பார்ச்மெண்ட் பேப்பர். இந்த ப்ராடக்டோட லிங்க் எப்போவுமே கீழே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்மளோட மிக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கூல் ஆகலை, ஒரு மாதிரி வார்மாக இருக்குது. இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி நம்ம அந்த வார்மாக இருக்கக்கூடிய சாக்லேட்லேயே மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரிபிள் சாக்லேட் கேக், எக்லெஸ் ட்ரிபிள் சாக்லேட் ஃபட்ஜ் கேக். இப்போ நம்ம கொக்கோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து 1.25 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு. ஸோ அந்த உப்பு வந்து ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா வந்து அந்த சாக்லேட்டே வந்து நல்ல அந்த உப்பு வந்து நம்ம சாக்லேட்டை வந்து இன்னுமே வந்து சாக்லேட்டியாக இருக்கும். இப்போ இதை மெல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாவு பேக்கிங் சோடா எல்லாத்தையும். இங்கே பாருங்கள், நம்மளோட பேட்டர் நல்ல திக்காக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் உங்ககிட்ட சொன்னேன் இது வந்து ட்ரிபிள் சாக்லேட் ஃபட்ஜ் கேக்குன்னு. ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் ஆட் பண்ணோம், மில்க் சாக்லேட் ஆட் பண்ணோம், கொக்கோ பவுடர் ஆட் பண்ணோம். ஸோ அதுவே ட்ரிபிள் சாக்லேட் ஆயிடுச்சு. ஆனால் நான் வந்து என்னால் ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணாமல் இருக்க முடியாது. அதனால் இது வந்து 4 டைம் சாக்லேட்டுன்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சாக்லேட். இது ஆப்ஷனல் தான். ஒயிட் சாக்லேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், இல்லைன்னா டார்க் சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு திக்கான பேட்டராக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் பால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்குது. ரொம்ப திக்காக இருந்தால் பேக் ஆகும்போது ரொம்ப டென்ஸாக இருக்கும். அதனால் ஒரு திக்கான பேட்டர் அளவுக்கு வர்றது தக்கன பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ப்ரௌனி பேட்டரோட கன்சிஸ்டன்சி மாதிரி வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் மாற்றிடலாம். இது வந்து ஒரு செம்ம ரிச்சான கேக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து நீங்கள் ரிட்டன் ஃபார்மேட் வேணும், எனக்கு அளவு எல்லாமே வேணும்னா நீங்கள் வரி பண்ணாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரௌனீஸ் மாதிரி இருக்கும். ஒரு ஃபட்ஜினஸ் வந்து உள்ளே இருக்கும் நம்ம ஆட் பண்ண அந்த சாக்லேட்டு எல்லாத்துலேயும். இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணும்போது லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு ஐஸ்கிரீம் கூட சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ